வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நமக்கு தமிழ் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ நம்ம அதுக்கான முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே குருவினாக்கும் முக்கியமான கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ சிறுவினாக்கள் பார்க்க போகிறோம். இருளகட்டும் அதோட இடஞ்சுட்டி பொருள் கேட்டிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். மூன்றாவது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்த, அதோட இடஞ்சுட்டி பொருள் கேட்டிருக்காங்க. அடுத்து நான்காவது குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒருமுக எழினி பொறுமுக எழினி அந்த கொஸ்டின் இருக்குல்ல அது. அடுத்து ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார் அது. அடுத்து பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து மாளாத காதல் நோயாளன் போல் அந்த தொடரில் ஓமே சுட்டும் செய்தியை கேட்டிருக்காங்க. அடுத்து ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையன ஓர் மீன், அதோட இடஞ்சொட்டி பொருள் கேட்டிருக்காங்க. அடுத்து உண்டால் அம்மன் சொல்லி நமக்கு ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா, அதுடைய பொதுவில் திணைக்கு உரியது என்பதை நிறுவ சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு செய்யுள் பகுதியில் சிறுவினா. அடுத்து உரைநடைக்கான சிறுவினா பார்க்கலாம். மயிலை சீனி வேங்கடசாமியோட வரலாற்று ஆய்வுகள் நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பது. அடுத்து சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்க சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பண்டைய விரிந்த குடும்பத்தோட தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் அது. அடுத்து தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் என்ற சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை. அடுத்து மனந்தகம் விளக்குக கொஸ்டின். அடுத்து நீங்கள் ஆசிரியர் ஆனால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீங்கிற கொஸ்டினும். அடுத்து திரைப்படத்தோட காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக 8வது கொஸ்டின். அடுத்து 9ஆம் கொஸ்டின் பாருங்கள். வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. அடுத்து நமக்கு இலக்கணில் அணியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்னென்ன கொஸ்டின்லாம் பாருங்கள். பொருள் வேற்றுமை அணி, அடுத்து ஏகதேச உருவக அணி, நம்ம சொல்கிற அணியை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அடுத்து ஓமை அணியை சான்றுடன் விளக்குக. அடுத்து நிரல் நிறை அணி. இந்த 4 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமான சிறுவினாக்கள் 4 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நம்ம நெடுவினா எல்லாத்துக்குமே அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.